என்ன பண்ணுறோன்னா நாளைக்கு வரலட்சுமி நமக்காக இப்போ கஷ்டப்பட்டு ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன் ட்ராயிங். நான் இப்போது நெக்ஸ்ட் பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன கலர் பண்ணுறதுன்னு இப்போ யோசிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பெயிண்ட் அடிக்கிறதா ஒர்க்கு. நம்ம பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். லைட்டாக டயர்டாக இருக்குது. தலை ஃபுல்லாக வேறு பெயிண்ட் அடிச்சு. ஸோ இப்போ சாங்ஸ் கேட்டே ஒர்க் பண்ணலாம் டிசைட் பண்ணி சாங்ஸ் பாடம் கேட்க போகிறோம். டைம் வந்து 2:23. இப்போ வந்து முடிச்சிருக்கோம். இன்னும் இருக்கு. எப்போ முடியும்னு தெரியல, பார்க்கலாம். டைம் வந்து 3:30 ஆகுது. இன்னும் ஒர்க் முடியல. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சாமி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அந்த இதில் ரெடி பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து சாரீ வந்து ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். எனக்கு இல்லை, நம்ம ரெடி பண்ண போகிறவங்களுக்கு. இந்த சாரி தான் ஆல்ரெடி கொஞ்சம் ப்ளீட்ஸ் வச்சாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 4:15 ஆகுது. இன்னும் நாங்கள் தூங்கவே இல்லை. ஸ்டில் ஒர்க் போயிட்டுருக்கு. டைம் கரெக்டாக 5 o'clock. இப்போ நம்ம இந்த ஒர்க் முடிச்சிருக்கோம். எப்படி இருக்குது இந்த ஒர்க்கு? நெக்ஸ்ட் நம்ம இப்போது தட்டு ஒர்க்கை ரெடி பண்ண போகிறோம். ஒரு வழியாக அந்த ஷீட் ஃபுல்லாக கட் பண்ணி கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பூஜை ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அம்மா என்ன பண்ணாங்க, எப்போவும் ஃபுல்லாக அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அண்ட் தென் வந்து ஃபைனலாக சாரீலாம் ப்ளேட்ஸ் எடுத்தாச்சு. சாமிக்கும் கட்டியாச்சு. பார்க்கவே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. அதில் குட்டி ஜடை வேறு. இந்த ஒர்க்லாம் நாங்கள் முடிக்க காலைல 7 o'clock ஆச்சு. ஸோ நேற்று நைட் நாங்கள் 11 o'clock ஸ்டார்ட் பண்ண ஒர்க்கு மார்னிங் 7 o'clock ஆச்சு. ஸோ ஃபைனல் லுக் எப்படி இருக்குது சொல்லுங்கள்.